தேர்தலையும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் 10 ரூபாய் இயக்கம் எந்த வேட்பாளரையும் ஆதரிக்காது. சாதி மதம் இனம் சார்ந்த மொழி சார்ந்த எந்த அமைப்பையும் 10 ரூபாய் இயக்கம் ஆதரிக்காது, எதிர்க்காது. அதுக்காக நடுநிலை வைக்கின்ற வேடிக்கை பார்க்க மாட்டோம். நேர்மையான நியாயமான தேர்தல் நடத்துவதற்கு நாம் தொடர்ந்து களம் காண்போம். அவர் கூட சேர்ந்து தேர்தல் பணி பார்த்துட்டு அவர் வேட்பாளர். மதியானம் தக்காளி சாதம் தயிர் சாதம் மரத்தில் சாப்பிட்டு இருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வந்தனம் வண்டி எடுத்து போனார். 10 நிமிஷம் வந்தனம் வண்டி எடுத்து போனார். அவர் மாமனார் அவர் கல்குவாரி லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தார். 3 சாமியாருங்க 80 வயசு 90 வயசுல அங்கே ஒரு மடம் கட்டி கோயில் கட்டி கல்குவாரி லைசன்ஸ் வந்து எழுதுறாங்க. போனாரு. நாங்கள் வந்து நேரம் டீ சாப்பிட்ற நேரத்தில் 3 பேர்த்தையும் சிவலோக பதவி கொடுத்துருக்காரு. என்ன பதவி? ஆமா. இப்ப இவன் ராம இந்த பையன் தண்ணி வெட்டி ராமசாமி 5 கோடி ரூபாயில செவந்தீஸ்வரன் கோயில் நடத்துற குடிசை கட்டிருக்கான். அதை இடிக்கணும் பென்ஷன் கொடுத்த நிலைமை என்ன ஆகும்? அவனுக்கு சப்போர்ட்டுக்கு 800 ஏக்கர் தொழிற்சாலைகள் கல்லூரிகள் எல்லாமே இருக்கு. இவனா முடிச்சு கட்டிடுவானா இல்லையா? ஒரு 8 ஆண்டு காலமா 10 வருஷமா பென்ஷன் போட்டு இந்த நிலத்தெல்லாம் சிவன் கோயிலுக்கு வந்து சேர்த்துட்டான். இன்னைக்கு நிலைமையில 200 ஏக்கர்ல சிவன் போய் உட்காந்துட்டான். 800 ஏக்கர் சிவன் கண்டுபிடிச்சிட்டான். இனிமேல் செவந்தீஸ்வரன் கையெழுத்து போடாம செவந்தீஸ்வரன் வந்து ஓகே சொல்லாம அவன் கொண்டாட்டி பிள்ளை கூட உயிரிழந்திருக்க முடியாது, கடன் வாங்க முடியாது. பட்டா சீட்டா அணைகள் ரெஜிஸ்டர் பத்திரம் எல்லாத்துலயும் சிவன் வந்து உட்காந்துட்டான். இனிமேல் சிவன் இல்லாமல் எவனாலே பத்திரம் வாங்க முடியாது. சிவன் ஜெயிச்சுட்டான். 8 வருஷமா பென்ஷன் போட்டு யார் தெரியுங்களா? 8 வருஷமா பென்ஷன் போட்டு யார் தெரியுங்களா? கன்னியாகுமரி வந்து கிறிஸ்டின் ஃபாதர் பென்ஷன் போட்டார். ராமநாதர் வந்து முஸ்லீம் பென்ஷன் போட்டார். ஊட்டி இருந்து ஒரு முஸ்லீம் தலைவர் பென்ஷன் போட்டார். சென்னையில இருந்து இந்து மத தலைவருக்கு பென்ஷன் போட்டார். தமிழ்நாடு ஒரு 10-15 சமுதாயினர் தொடர்ந்து பென்ஷன் போட்டாங்க அப்படின்னு ஆக்கிரமிப்பாளர்லாம் நினைச்சிட்டு இருந்தா 8-10 வருஷமா. எப்ப ஹெச்ஆர்என்சி முட்டுகள் நடிச்சு செவந்தீஸ்வரன் சொந்த முட்டுகள் நடிச்சோ, எப்ப ரெஜிஸ்டர்ஸ் டாக்குமெண்ட்லாம் வருவாய்த்துறை அவங்க செவந்தீஸ்வரன் உட்காந்தானோ அதற்கு பிறகு ஒருத்த மேடை போட்டு சொல்றான், சீராப்பள்ளி செவந்தீஸ்வரன் கோயிலுக்கு 800 ஏக்கரை மீட்டு கொடுத்தது நல்விடி விஸ்வாசை நான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் பென்ஷன் போட்டேன், யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா என்னை தொடர்ந்து பிறந்தோம்னாங்க ஒரு ஆளு, அது வேற விஷயம். அப்படிலாம் நம்பாதீங்க. அப்படிலாம் அந்த நம்பிக்கை இருக்குல்ல நிறைய பேர். அண்ணன் ராமன் பக்கத்து போக மாட்டான். ஆனா ஒரு கஞ்சா பீடி வாங்கி கொடுத்தா, ஒரு போட் வாங்கி கொடுத்தா, நல்லுணி சாதி போட்டு தந்து ராமனை போட்டு தந்து ஆள் இருக்கிறது ராமனுக்கு தெரியும், நல்லுணி சாதிக்கு தெரியும். இதை நான் முதல்ல ஏற்றுக்கணும். இப்ப சொல்லுங்க, செவந்தீஸ்வரன் கோயில் நேரத்தை பெற்று கொடுத்தது யார்? நல்லுணி சாதி. முன்னாடி சொல்லியிருந்தா போட்டோவுக்கு அந்நியர்கள் போஸ்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவன் ஏதோ பலகார பையன். நமக்கு தான் பென்ஷன் போறதுக்கு முன்னாடி புரியுது இல்லை என்ன பாதிப்பு எதிரி யாரு எதிராளி